நான் உங்களை கேட்கிறேன், ஒரு தலைப்பை மாறுபட்ட முறையில் தமிழுக்கு விரோதமாக வைத்து அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெற்றியும் பெறுவதில்லை, பிறகு ஏன் இந்த படத்திற்கு எனக்கு கதை சொன்ன இயக்குனர் இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், விதை நல்ல பெயர்தான், ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி நிற்கிறது. எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன். அவர் உடனே ஏற்றுக்கொண்டார். விதையை விட பனை எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிறது ஐயா என்று சொன்னார். வாழ்க என்று சொன்னேன். மேல்நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா? ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி விண்ட் கேனாட் ரீட், காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான். எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா? காற்றுக்கு படிக்க தெரியாது, இது டைட்டில். காற்று வீசுகிறது, ஒரு மரத்தின் மீது வீசுகிறது, ஒரு மாளிகை மீது வீசுகிறது, ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது, ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது, ஒரு சாலையில் வீசுகிறது, ஒரு சோலையில் வீசுகிறது. சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது, பூக்கள் புல்வெளியில் உதிர்கின்றன. அங்க போட்டிருக்கான், காற்றுக்கு படிக்க தெரியாது. உங்களுடைய கரவொலி அந்த படத்திற்கு திரையரங்கில் விழுந்திருக்குமா, விழுந்திருக்காதா? அதுதான் வேண்டும். ஒரு தலைப்பு உங்களுக்குள் ஒரு பரவசத்தை உண்டாக்க வேண்டும். டெல்லியில் ஒருவன் தன் சுயசரிதியை எழுதினான். எழுதிவிட்டு மை ஸ்டோரி என்று தலைப்பு வைத்தான். 100 பிரதிகள் கூட விற்கவில்லை. என்ன என்று யோசித்து பார்த்தான். அட்டையை கிழித்தெறிந்து விட்டு இன்னொரு தலைப்பு வைத்தான். ஒரே நாளில் 3000 பிரதிகள் விற்றுவிட்டன. அவன் வைத்த தலைப்பு மை ஸ்டோரிங்கிறத மாற்றி என் மகனின் தந்தையின் கதைன்னு வச்சான். அது அவன் கதை தான், அது அவன் கதை தான். அதே தலைப்பு தான், என் மகனின் தந்தையின் கதைன்னு சொன்ன ஏதோ விவகாரமா இருக்கே என்று உள்ளே வந்தான். நண்பர்களே, இந்த பனை என்ற ஒரு குறியீட்டை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்லியாக வேண்டும். இந்தியாவில் 11 கோடி பனைமரங்கள் இருக்கின்றன. இந்த 11 கோடி பனைமரங்களில் 6 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன. இந்த பனை என்பது தமிழ்நாட்டு தாவரம். ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் மடகாஸ்கர் தாண்டி இந்தியா வழியே வந்து ஆஸ்திரேலிய கரையில் சென்று குடியேறிய காலத்தில் கடத்தி வரப்பட்ட மரம் பனைமரம். இந்த பனைமரத்தை சாதாரணமாக கருத வேண்டாம், வெறும் மரம் என்று. நம்முடைய முடியாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது, நமது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. சேர சோழ பாண்டியர்களுக்கு 3 கொடி இருப்பது தெரியும். சோழனுக்கு புலிக்கொடி, பாண்டியனுக்கு மீன்கொடி, சேரனுக்கு விற்கொடி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த 3 மன்னர்களுக்கு 3 மாலைகள் இருந்த கதை தெரியுமா? பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை, சோழனுக்கு ஆத்திமலர் மாலை, சேரனுக்கு பனம்பூ மாலை. சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக, தேசிய பூவாக அவன் கருதியது பனம்பூவை. பனம்பூ மாலை அணிந்தவன் சேரன் என்பது நம்முடைய வரலாறு. இந்த பனை மாதிரி தாய் கூட கொடுக்க முடியாது. அதாவது நீங்க தாய்க்கு கூட நீங்கள் எவ்வளவு கடமையை செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசுக்குள் ஒன்று இருக்கும். அவள் தாய்ப்பால் கொடுத்ததற்கு நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நீங்களும் செய்வீர்கள். ஆனால் தாயும் எதிர்பார்ப்பாள், தப்பில்லை, அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. இந்த பனை எதிர்பார்ப்பதில்லை,
அது உன்னிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லை, உன்னிடம் பராமரிப்பை எதிர்பார்ப்பதில்லை, உன்னிடம் உரத்தை எதிர்பார்ப்பதில்லை. அது வானத்திலிருந்து நீரை வாங்கிக் கொள்கிறது. வானத்தில் தண்ணீர் வறண்டு போன போது காற்றின் ஈர பசையை பனை ஓலை இழுத்து தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டு உயிர் வாழ்ந்து கொள்கிறது. ஒரு 15 வருஷத்துல ஒரு பனைமரம் நின்று நிற்கிறது. ஒரு பனைமரம் ஆண்டுக்கு 150 லிட்டர் பதநீரும் 24 கிலோ பனை வெல்லமும் தருகிறது. இந்த மரத்தை நாம் ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவிக்க கூடாது? அறிவிச்சிருக்காங்களா? இருக்காங்க. தமிழ்நாட்டின் தேசிய மரம் என்று சொல்ல முடியுதா? அப்படியே சொல்லிருக்காங்க. பனைமரத்தை தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவித்து விட்ட செய்தி சொல்லுகிறது பனைமரம் எவ்வளவு இந்த நாட்டில் உணரப்பட்டிருக்கிறது என்று. இந்த பனைமரத்தை நாம் வெறும் தலைப்பாக மட்டும் கருத வேண்டாம் தோழர்களே. பனை சார்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள், இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பனையை காட்சியை இன்றுதான் உங்களோடு நான் நின்று பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சி. படத்தில் வெற்றியின் கூறுகளை பார்த்தேன். முழு படத்தை பார்க்காமல் கருத்து சொல்வது அவ்வளவு உகந்ததல்ல. என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் விருப்பம், வெற்றி பெற வேண்டும் என்பது என் வாழ்த்து. அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருக்கும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்கிறேன்.